வாழைப்பழமும் பிரதானமாக முக்கியமாக அளிக்கக்கூடிய அன்னார் அவர்களுடைய ஆசிரமத்தில் தங்கி பயிற்சி எடுத்து திருவொற்றியூரில் ஐயா அவர்களிடம் பயிற்சி எடுத்து பாண்டங்கன் ஐயா தான் என்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகும் குணமாகாமல் இருந்த என்னுடைய நுரையீரல் நோய் குணமானது. இப்பொழுதும் உங்களிடம் இந்த ஒரு பக்கம் என்னுடைய நுரையீரலில் 1/3 இல்லாமல் அறுவை சிகிச்சை எடுத்து விட்டார்கள். அதன் பிறகும் இது தெரிய அதன் பிறகுதான் இதெல்லாம் தெரிய வந்தது. 78 அறுவை சிகிச்சை நடந்தது. இது அதன் பிறகுதான் தெரிஞ்சது. எனக்கு எப்பொழுது இந்த செய்தி தெரிந்ததோ அப்பொழுது என்னுடைய கைவசம் இருந்த மருந்து மாத்திரைகளை என்னுடைய வீட்டில் யாருக்குமே தெரியாது. அப்பா அம்மா யாருக்கும் தெரியாது. எங்கள் வீட்டில் பின்னாடி பெரிய சாக்கடை ஏதோ போட்டுட்டு அப்போதிலிருந்து இயற்கை உணவை முழுமையாக ஆரம்பித்து முழுமையாக இருந்து விடுபட்டு அப்போதெல்லாம் எங்கேயாச்சும் வெளியே போனால் தண்ணி ஊற்றி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்கே போனாலும் எல்லா ஊர்லேயும் எல்லா தண்ணி அந்த மாதிரி ஊற்றக்கூடிய அளவுக்கு இந்த இயற்கை உணவால் நலம் பெற்றிருக்கிறோம். அந்த நலம் பெற்றதை நம்ம சொன்னால் நம்ப மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த உதாரணத்தை ஏன் நான் அதை விரும்பி சாப்பிட்டேன் யாரும் ஐயா சொல்லிட்டாங்காக இல்லை புத்தகம் படிச்சுதான் அப்படின்னு இல்லை. அதை நம்பி பின்பற்றுவதோட அதை விளக்கமாக தெரிந்து கொண்டால் அதிலிருந்து நம்மளால் வழுவாமல் இருப்பதற்கு தோணும். அதுக்காக தான் அந்த உதாரணம் தோணும். ஏன்னா நம்ம அதை சமைக்காமல் சாப்பிடும்போது அந்த கொலஸ்ட்ரால் நம்ம ஒன்றும் பண்ணுறதில்லை. அதனால் நாம் தான் அதை கொலஸ்ட்ரால்னு சொல்லி அதை ஒதுக்குது எப்போ சமைத்த உணவுனால. அதே போல் மற்ற வாழைப்பழம் தேங்காய் பிரதானமாக உண்டு கொண்டு தேவைப்படும் போது அதாவது இந்த நட்ஸு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி நட்ஸு முளைக்க வைத்த தானியங்கள் கூட பாசி பயிறு அந்த மாதிரி இதை முகாம்லாம் பார்த்தா எல்லாம் கலந்து கொடுக்கும். அவள் மெயினாக அரிசிக்கு பதிலாக அவள் ஐயா அவள் எனக்கு சொன்னது பாண்டங்கனார் ஐயா சொன்னது முழுக்க உங்களால் இயற்கை உணவு இந்த மாதிரி மாற முடியாது போல் மாறுவதற்கு முன்னால் படிநிலையாக கூட சொல்லியிருக்காங்க. என்னென்னா பழைய சோறுன்னு எல்லாரும் தெரியும். இப்போ அமெரிக்காவில் விற்பனை தெரியும். ஐஸ் பிரியாணி வேறு ஒன்றும் இல்லை. இரவில் சாதம் கஞ்சி வடித்த சோறு, குக்கரில் செய்கிற சோறு இல்லை, அதை வடித்து அந்த தண்ணீரையும் சேர்த்து மூடி வச்சு மறுநாள் காலையில் சாப்பிடும். அதெல்லாம் படிநிலைகளாக சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நிறைய பின்பற்றி படிப்படியாக மாறி முழுமையாக இயற்கை உணவு குணமாகிவிட்டது. இப்பொழுது சாதாரணமாக இந்த மாதிரி உணவில் இருக்கும்பொழுது இயற்கை உணவு வாங்கன்னா முடியாது. அப்படியே வரும்போது கொஞ்சம் களைப்பாக இருக்கும், முடியாமல் தோணும். இந்த மாதிரி பழக்கம் பண்ணியிருந்தாலும் இப்பொழுது நினைத்த நேரத்தில் இயற்கை உணவில் 100 விழுக்காடு இருக்க முடியும். சமைச்ச உணவுக்கு போகும்போது முடிந்தவரை எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று தவிர்த்து கொள்ளக்கூடிய அந்த மரப்பக்குவம். இப்போ எங்கே விருந்துக்கு போனாலும் வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. இந்த படுக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு அவசரப்பட்டு இருக்கோம். இப்போ இது பண்ணாலும் என்ன ஆச்சுன்னா அந்த மாதிரி விருந்துக்கு தவிர்க்க முடியாத போகும்போது எதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும். கண்டிப்பாக அங்கே ஃப்ரூட் சாலட் எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. போனவொன்னு நேராக ஃப்ரூட் சாலட் பண்ணி சாப்பிட்டு வந்தே இருக்க வேண்டியது சரியாக போச்சு. கல்யாணத்துக்கு போன மாதிரி ஆச்சு, அவங்கள திருச்சி பண்ண மாதிரி ஆச்சு. அவங்க நம்ம என்ன சாப்பிட்டோம் பார்த்துட்டு இருக்க போகிறோம். அந்த மாதிரி அங்கே உள்ள வாசனை வரும். அந்த வாசனைக்கு நாம் அடிமையாகாமல் இதை நம்ம பின்பற்றும் போது நமக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கிறது. அந்த இது பற்றியெல்லாம் கூட ஒரு எழுதிக்கணும். நிறைய அனுபவம் உடையெல்லாம் அந்த ஆசிரமத்தை பற்றி நிறைய இது குறித்து என்னுடைய அனுபவங்களை கடந்த 1992 95 வரைக்கும் ஒரு 7-8 முறை ஒரு 9 முறை கூட இயற்கை அனுபவங்கள் எல்லாம் நிறைய ரேடியோவில் பேசியிருக்கிறோம். இப்போது வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல இந்த மாதிரி ஆன்லைன் இப்போவும் அந்த வகுப்பு வரதுக்கு முன்னாடி 11-12 ஒரு வகுப்பில் பேசிட்டு தான் வந்துட்டு ஆகிய நோய்களும் வீண் நோய்களும் என்பது குறித்து. இப்போ இங்கே வந்துட்டு போன பிறகு 11-12 இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த மாதிரி இப்போது நமக்கு உள்ளங்கையில் வந்து விட்டதால் நம்முடைய தகவல் தொடர்பு எங்கிருந்து வேண்டுமானாலும் யாருக்கு நம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஆகவே இது முடியுமா என்று சந்தேகப்படாமல்
முடியும், தாக்கி நேராக இருக்கிறார்கள். யாராச்சும் கேள்விப்பட்டவங்க பாருங்க, தொழுநோயிலிருந்து மீண்டு வந்து இந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னா நம்ம பார்க்குற வரைக்கும் நம்மளால் நம்ப முடியாது. நான் நேரடியாக பார்த்து 40 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கேன். அதுபோல் என்னை போல் நிறைய பேர் பச்சை உணவால் குணப்பெற்றவர்கள் நிறைய இருக்காங்க. ஆகவே தைரியமாக உடனடியாக 100 விழுக்காடு மாறுவது முடியலனாலும் கூட படிப்படியாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக 1 வேளை 2 வேளை இருந்து 3 வேளை அந்த மாதிரி, அப்புறம் 3 வேளை 1 வேளை கிடையாது, எப்போ தேவையோ அப்போ அந்த மாதிரி நம்ம இந்த இயற்கை உணவிலிருந்து நலம் பெறலாம். நன்றி, வணக்கம். நன்றி.